வெல்கம் டு ஃபுட் ஆசம். நான் ரூபி ஜோசப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா மாங்காய் போட்ட சாம்பார், அதுக்கு சைடிஷ் வந்து நம்மனா உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே பெஸ்ட்டான காம்பினேஷன் தான், சூப்பராகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறதுனா அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இதுக்கு வந்து மாங்காய் வந்து ஒரு அரை மாங்காய் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 பீஸ் வந்து முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும், தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 2 வரமிளகா, அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதுதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம வந்து அரை கப் அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது பருப்பை நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரை கப் அளவு துவரம் பருப்புக்கு நம்ம 3 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம். இது கூட கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா சாம்பார் வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த ஹோட்டலில் செய்கிற அந்த சாம்பார் வாசனை உங்களுக்கு கிடைக்கும். அதே டைம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு பொங்கி ஊற்றாது, நல்லா உங்களுக்கு பருப்பும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்து. அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். அதே டைம் நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா சாம்பார் கொஞ்சம் கலராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ அந்த பருப்பை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ சாம்பார் செஞ்சிடலாம். வாங்க. இந்த சாம்பார் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கிற வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே பெருங்காயமும் 2 வரமிளகாவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. சின்ன வெங்காயம் நீங்கள் சாம்பாரில் நிறைய சேர்த்திங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது 1 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி முருங்கைக்காயெல்லாம் போட்டு ரொம்ப கூடவே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வேகிறப்பவே உங்களுக்கு வந்து முருங்கைக்காயும் சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த குக்கிங் டைம் கொஞ்சம் கம்மியாகும். இது வேகட்டும், மூடி வச்சிடலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பருப்பு வேகும்போது மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ ஓரளவு வெந்ததுக்கப்புறமா முருங்கைக்காய் நல்லா வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். பத்தலைன்னா அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மாங்காய் சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் வந்து நல்லா வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாங்காயை நம்ம சேர்க்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். முருங்கைக்காய் பாருங்கள், ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிடலாம். நீங்கள் வந்து மாங்காய் போடுறோம், தக்காளி போடுறோம், அதனால் புளியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பருப்பு ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். பாருங்க, பருப்பு சூப்பராக வந்திருக்கு. பருப்பு வந்து ரொம்ப மைய வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி முன்னும் பின்னுமாக தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா கடைஞ்சிட்டு தான் நம்ம ஊற்றுவோம். அதனால் முன்னும் பின்னுமாக நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். புளி வந்து நல்லா கொதிக்கட்டும். சைட் பை சைடு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம செஞ்சிடலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி வறுவல் செய்யும்போது நம்ம வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகும் உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புளி நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காயை நம்ம சேர்த்துடலாம். இந்த மாங்காய் நல்லா வேகணும். கடுகு நல்லா பொரியும் போதே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கேஸ், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு நான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு வறுவல் அந்த மாதிரி நீங்கள் வந்து இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூட இந்த கடலெண்ணெய் சேரும்போது நல்லா அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், வறுத்து ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நீங்கள் எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து தனியா பொடி சேர்ப்பாங்க. அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அது எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வெந்தது தான். இல்லை வறுத்த ஜீரக பொடி நமக்கு சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ பார்ப்போம் வெந்துருச்சான்ட்டு. மாங்காய் வந்து ஓரளவு நல்லாவே வெந்திருக்கு. இந்த டைம் நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சாம்பார் பொடி நம்ம 2 டீஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துருவோம். ஏன்னா நீங்கள் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது திப்பியாக நின்றுக்கும். உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு கரையாது. இந்த மாதிரி புளி தண்ணி கொதிக்கும் போதே நீங்கள் சேர்த்துருங்க. மாங்காய் வந்து ரொம்பவும் வேகக்கூடாது. இப்போது நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு வறுவலை பார்த்துடலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கடைசியாக கருவேப்பிலை சேருங்க. அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நீங்கள் உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து மாங்காய் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம வந்து பருப்பை நம்ம ஊற்றிடலாம். இந்த விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சுருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டேன். ரொம்ப மையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு திப்பியாக இருக்கணும் சாம்பாரை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம அதில் ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம கொதிக்க விடணும். அதுக்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது. இந்த மாங்காய் போட்டிங்கன்னா செம்ம வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உரப்பு உப்பு எல்லாமே பார்த்துடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நறுக்குன கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே உருளைக்கிழங்கும் கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மாங்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. பாருங்கள், அற்புதமாக வந்திருக்கு மாங்காய். உங்களுக்கு மாங்காய் ஊற தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான மாங்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் நம்ம செஞ்சுட்டோம். இது சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. இது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச காம்பினேஷன் தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த அருமையான மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் ரொம்பவே அருமையாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.